தமிழக பெண்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீச போகுது. இது பெண்களுக்கான தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை. வணக்கம், நான் சண்முகப்பிரியா, கோவை கிழக்கு மாவட்டம். மதிப்புமிகு மகளிர் திட்டம். இதில் 60 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபா ஊக்கத்தொகையாக கிடைக்குது. வெற்றி பயணம். தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிச்சுக்கலாம். இனி யாருமே உங்களை ஓசி பஸ்னு கிண்டல் பண்ண மாட்டாங்க. காமராஜர் கல்வி உறுதி. இதில் 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களோட அம்மாக்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை. அன்னபூர்ணி சூப்பர் 6. இதில் 6 சிலிண்டர் ஆண்டுதோறும் இலவசமாக கிடைக்கும். கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நடக்கிற கொடுமைகளை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு வேண்டி ஒரு சிறப்பான திட்டமாக நம்ம தலைவர் ராணி வேலுநாச்சியார் படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காரு. இதில் சிறப்பான 500 குழுக்கள் கொண்ட தனிப்படையை உருவாக்கி பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிற திட்டம் இது. சுய உதவி குழுக்கான ஆதரவு. இதில் சிறு தொழில் தொடங்குற பெண்களுக்கு 100% வட்டியோட மானியத்தோட கடன். அஞ்சலி அம்மாள் நீதிமன்றம். இதில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை விசாரிக்க விரைவான நீதிமன்றம் அமைக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே பொது இடங்களில் பேனிக் பட்டன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை உருவாக்குறதன் மூலமா பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. ரொம்ப குயிக்கான ரெஸ்பான்ஸ், பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது எல்லாமே வெறும் அறிவிப்பு மட்டும் இல்லை, பெண்களுக்காக நம்ம தலைவர் தளபதியோட உறுதிமொழி. ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 1ஆம் தேதி கண்டிப்பாக வாக்குச்சாவடிக்கு போய் நம்ம தளபதியை நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கு விசில் சின்னத்தில் நம்ம ஓட்டு போடணும். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம தளபதிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.